இதெல்லாம் மந்தக்காளி செடி தாங்க நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா மூலிகை செடி நிறைய இருக்குது. குப்பைமேனி தழை இதெல்லாம் பெருக்கி போகிறோம். இதெல்லாம் பறிச்சு சூப்பர் பெனிஃபிட்ஸு. நல்லா சூப் போடலாம், பல ரெசிபி செய்யலாம். அப்படியே பறிச்சிடலாம். இப்போது நிறைய இருக்குங்க. மழைக்கு நல்லா சூப்பராக துளுத்து வந்திருக்கு. அப்படியே பறிச்சிடலாம். இதெல்லாம் குப்பைமேனி செடி தாங்க, மூலிகை செடி. நம்ம சூப் போடலாம், பெரட்டலாம், இன்னும் பல ரெசிபி செய்யலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம க்ளீனாக கிள்றோம். இன்னும் அப்படியே யூஸ் பண்ணலாம். எதுவுமே ஆய தேவையில்லை. இலசு ரொம்ப இலசு சூப்பராக இருக்குது. அப்படியே கழுவிட்டு நம்ம அப்படியே என்ன ரெசிபினா செஞ்சுக்கலாம். சூப் போட்டாலும் சரி, இல்லை இப்போ வேறு ரெசிபி செஞ்சாலும் சரி. அப்படியே இலசாகிறதால நீங்கள் எதையும் தனியாக ஆயெல்லாம் தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாங்க. அருமையாக இருக்கும். ரொம்ப இலசு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? சூப்பராக செய்யலாங்க ரெசிபி. குப்பைமேனி இப்போ தான் மழை வந்திருக்கு. மழை வந்தால் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக துளுத்து வந்திருக்குங்க குப்பைமேனி. மூலிகை செடி எவ்வளோ இலசா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ஒரு சூப் தான் செய்ய போகிறோம் இப்போது. ஓகேங்களா? மருத்துவ குணம் அதிகமாக உள்ளதால் இந்த அடிக்கடி நம்ம சூப் போட்டு குடிப்போம். இந்த வெயில் வந்துடுவே ரொம்ப நாளாக அந்த கீரை முளையவே இல்லை. மூலிகை செடி இப்போ தான் நல்லா வளர்ந்து இப்போ பிஞ்சு இலசானது சூப்பராக அருமையாக இருக்குது. இதில் மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ அப்படியே கழுவிட்டு இது எதையும் ரிமூவ் பண்ண தேவையில்லை. வேர்லாம் இல்லை, இலசா இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கட் பண்ணலாம் அப்படியே போட்டாலும் ஓகே தான். கழுவிட்டு இப்போ கழுவிட்டு சூப்பரான ஒரு சூப் செஞ்சிடலாம். ஓகேங்களா? குப்பைமேனி பாருங்கள், ரொம்ப இலசானது சூப்பராக துளுத்து வந்திருக்கு. அதான் ஒரு பிளேட் நிறைய எல்லாம் க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அருமையான இலசு சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இது தேவையான பொருளும் சாம்பார் வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த கீரை, மூலிகை செடிங்க. ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானோன்னு போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பார் எண்ணெய் போட்டுக்கலாம். எடுத்து பாருங்கள். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். இது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? மிளகு, ஜீரகம் சேர்த்துடலாம், சோம்பு சேர்த்துடலாம், தேவையான உப்பு, தக்காளி, இது 3 சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் குப்பைமேனி மூலிகை செடி சேர்த்துடலாம். ஓகேங்களா? ஃப்ரை ஆகிடுச்சிங்க. கருவேப்பிலை போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தா மூலிகை குப்பைமேனி செடியை போட்டுடலாம். ஓகேங்களா? மூலிகை குப்பைமேனி சேர்த்துலாங்க. அது இலசு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான கலரில் சூப்பராக இருக்குது. அது இலசு சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பை மிஞ்சும் குப்பைமேனி சூப் வேறு லெவலில் மருத்துவ குணங்க. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடும் கம்மியாகிடும். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கம்மியாகிடும். பால் ஃபுல்லாக இருந்தது, இப்போ ஃப்ரையாக அப்படியே கம்மியாக வந்துடுவாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு க்ளீனாக இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சூப் போட்டுடலாம் இப்போது. ஓகேங்களா? எப்போயுமே மூலிகை மசாலாலாம் க்ளீனாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆற வச்சோம். இப்போ மிக்சியில் போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படியே க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது குப்பைமேனி க்ளீனாக அரைச்சாச்சு. க்ரீன் கலர் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம தாளிச்சிட்டா சட்னியாக கூட பயன்படுத்தலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். சரிங்களா? சூப்பராக அருமையாக க்ரீன் கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வானலில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண வானலில் ஊற்றி போட்டு நம்ம டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? பிரியாணி தாளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், பல விதமான நன்மைகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு
கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கிட்டு தாங்க. வேணும் வடிகட்டி குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலசை சூப்பராக இருக்கும், நார்லாம் எதுவும் இருக்காது, அருமையான டேஸ்ட்டில் தான். தண்ணி தேவையான ஊற்றிடலாம் இப்போது. ஓகேங்களா? இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க மூலிகை செடியில். பாருங்கள், குப்பைமேனி சூப்பு சூப்பராக அருமையாக ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? சூப்பாக இருக்குங்க, நல்லா கொச்சிச்சு சூப்பு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே அரைக்கலாம். இதை நம்ம சாத்துக்கு ஒயிட் ரைஸ் கூட சாத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட குடிக்கலாம். அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு, குடிச்சு சூப்பராக குப்பைமேனி சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. மழை டைமில் இந்த செடி அங்கே முளையும் பெருச்சு இது போல் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஆரோக்கியம் பண்ணுங்க. ஓகே கைஸ், அப்படியே கொஞ்சமாக குடிச்சு பார்த்துடலாம். உப்பு காரமுடி எல்லாமே கரெக்டான முறையில் சூப்பராக அருமையாக டேஸ்ட் இருக்குது. குடிச்சு பாருங்க. ஆட்டுக்கால் சூப்போட ஆட்டுக்கால் சூப்பே மிஞ்சும் குப்பைமேனி சூப்புன்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இதுவரை குடிங்க, போட்டு குடிச்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள், சூப்பர் குடிங்க. ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் குப்பைமேனி மூலிகை சூப் ரெடி. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட், வேறு லெவலில். ஓகே.